ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 19 வெள்ளிக்கிழமை. பாவிகளை பகவான் பார்த்து கொள்வார் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். பாவிகளை பகவான் பார்த்து கொள்வான், அவர்களை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? பாவி என்று மற்றவரை சொல்லும் அவனே பாவி, அவன் முதல் பாவி. ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்று அறியாத அப்பாவி அவன். அவனுடைய அறியாமையை அறியாததால் அந்த அப்பாவி அடுத்தவனை பார்த்து பாவி என்று கூறுகிறான். அதுதான் பெரிய பாவம். சீவர்கள் ஈசன் சொரூபமே என்று உபதேசிக்கிறார் பகவான் ரமணர். இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே அவர் உந்தி பெற, உபாதி உணர்வே வேறு உந்தி பெற. இயற்கை இயல்பான சச்சித் என்ற அடிப்படையில் ஈசனும் சீவனும் ஒன்றே. எண்ணங்களே மனிதனுக்கும் ஈசனுக்கும் உள்ள வேறுபாடு. எண்ணங்களற்று நான் நானே என்ற இதயத்தில் குடிகொண்டுள்ளவன் ஈசன். நான் புண்ணியவான் என்று தன்னை புனிதவானாக கருதுபவனும் புனிதன் அல்ல. அதுபோல தான் பாவி என்று தன்னையே நொந்து கொள்பவனும் பாவி அல்ல. இருவருமே தன்னை உணராத அப்பாவிகள். இருவருமே அடிப்படையில் ஈசன் சொரூபமே. அவர்கள் தங்களை பற்றி கொண்டுள்ள கருத்தை நீக்கி தன் அடிப்படை, தன் மூலம் இறைவனே என்று ஈசனிடம் சரணாகதி அடைய வேண்டும். அடுத்தவனை பாவி என்று சொல்வதற்கு இவன் யார்? இவனுக்கு என்ன உரிமை உள்ளது? பாவிகளை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? முதலில் நாம் உருப்பட கவலைப்படுவோம். பாவிகளை பகவான் பார்த்து கொள்வார். அவரே எல்லாம் அல்ல சர்வசக்திமான். மற்றவர்களை நாம் பாவி என்று பார்ப்பது நம் பாவ தோஷத்தாலே. நம் திருஷ்டி தோஷமே அதற்கு காரணம். நாம் எத்தகைய கண்ணாடி அணிந்துள்ளோமோ அவ்வாறே நம் கண்ணுக்கு உலகம் காணப்படும். காமாலை உள்ளவன் கண்ணுக்கு காண்பதெல்லாம் மஞ்சளாக தெரியும் என்று சொல்வார்கள். பகவான் ரமண மகரிஷி தன் பக்தர்களுக்கு திருஷ்டி சிருஷ்டி என்ற சித்தாந்தத்தை உபதேசித்தருளினார். திருஷ்டி என்பது பார்வை, பார்ப்பது. வெளியில் நம் கண்ணுக்கு தெரியும் பாவங்களை, அநியாயங்களை உதாசீனப்படுத்த பழக வேண்டும். சில சோஷலிச தோழர்கள் எதிர்மறையான கருத்தை கொண்டிருப்பார்கள். சமூகத்தில் காணப்படும் ஆரமற்ற செயல்களைக் கண்டு அறச்சீற்றம் கொள்வார்கள். அது அவர்களுடைய பார்வை. சமூகம் என்ற கட்டமைப்பு தனி மனிதர்களால் உருவாக்கப்படுவது. தனி மனிதனுடைய ஒழுக்க சீர்கேடு சமூகத்தில் பிரதிபலிக்கிறது. தனி மனித ஒழுக்கமே சமூக ஒழுக்கம். நடப்பது, நடந்தது, நடக்க இருப்பது அனைத்தும் ஈசன் விதிப்படியே நடக்கும் என்பதை உணர்ந்து சமூகத்தில் காணப்படும் தீமைகளை கண்டு எழுச்சி அடையாமல் இருப்பதுவே நாம் உருப்படியான வழியாகும். உலகம் நமக்கு அந்நியமானதல்ல. நம் மனம் காட்டும் கண்ணாடி உலகம். உலகத்தில் நம் மனதின் தன்மை தெரிகிறது. கண்ணாடியில் நம் உருவம் அழகாக இல்லை என்றால் அதற்காக கண்ணாடியை என்ன செய்யும்? கண்ணாடியை குறை சொல்லி என்ன பயன்? நாம் நம்மை அழகுபடுத்தி கொண்டு கண்ணாடி முன் நின்றால் அழகான தோற்றத்தை நாம் ரசிக்கலாம். நாம் காணும் உலகம் நம்மால் சிருஷ்டிக்கப்பட்டது. நாம் வேறு, நாம் சிருஷ்டித்த உலகம் வேறு அல்ல என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். அவ்வாறு உணர்ந்தால் உலகத்திற்கு நாம் தீமை செய்ய முற்பட மாட்டோம். சில சமயங்களில் நம் பற்களை நாக்கு கடித்து நம் பற்கள் நாக்கை கடித்து விடுகிறது. நாக்கும் பல்லும் நம் வாய்க்குள் தான் இருக்கிறது. கடித்து விட்டது என்பதற்காக நம் பற்களை பிடுங்கியா எரிந்து விடுகிறோம். நம் கவனக்குறைகால் எதேச்சையாக பற்கள் நாக்கை கடித்து விடுகிறது. அதுபோல நீ பாவி என்று சொல்லும் நம் சகோதரனுடைய அறியாமையால் தனக்கும் சமூகத்திற்கும் சிறிது கேடு விளைகிறது. அவ்வளவுதான். அது அந்த சகோதரன் பாடு, அவனை படைத்த ஆண்டவன் பாடு. வேண்டுமானால் எல்லோருக்கும் சொந்தமான பாவிகளின் நேசரான பகவானிடம் அந்த சகோதரன் திருந்துவதற்கு அருள் புரிவாயாக என்று ஒரு தன்னலமற்ற பிரார்த்தனையை செய். அந்த பிரார்த்தனை எழுச்சி வடிவாக கிளம்பும் உன் மனதையும் சுத்தப்படுத்தும். அந்த சகோதரனுடைய மன அழுக்கையும் கழுவி அவன் திருந்த வழிகாட்டும். ஓம் தத் சத்.
நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம். அன்பர்களே, வணக்கம், நன்றி.